ஸோ ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 035G மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ல வந்து வேகன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து நல்ல ஒரு பிரீமியமான லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வேரியன்ட் மட்டும் தான். மற்ற 2 கலர் வேரியன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் HD கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்மளுக்கு வந்து 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 950 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் வந்து நம்மளுக்கு 950 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஸோ இந்த மொபைலோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 8020 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6nm கான சிப்ன்றதுனால நமக்கு வந்து பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம் ரொம்ப நேரம் விளையாடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு 5000 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறது 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி நம்மளால 80% சார்ஜ் வந்து 30 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஃபோனோட வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து 183 கிராம்ஸ்க்கான வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலுமே 183 கிராம்ஸ்க்கான வெயிட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்டரான விஷயம் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபோனுடைய கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு ரியர்ல வந்து 108 மெகா பிக்சலான பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலான வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலான டெப்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் யூஸ் பண்ணி நம்மளால 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். சோ அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு 50 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தா உங்களுக்கு 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். சோ செல்ஃபில வந்து 4K கொடுக்கிறது வந்து இந்த மொபைல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். சோ இதுக்கு முன்னாடி வந்து எந்த மொபைல்லயும் வந்து செல்ஃபில வந்து நமக்கு 4K சப்போர்ட் வந்து கொடுத்தது கிடையாது. பட் இந்த மொபைல்ல நமக்கு 4K சப்போர்ட் வந்து செல்ஃபில கொடுத்திருக்காங்க. பட் என்னதான் வந்து இங்க 4K வந்து கொடுத்திருந்தாலுமே வீடியோ எடுக்கக்குள்ள கேமராவோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே மோசமா இருக்க மாதிரி தான் வந்து யூசரோட ரிவ்யூ இருக்கு. சோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ இந்த மொபைலோட OS அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு XOS 13 Android 13 வருது. இந்த மொபைல் நம்மளுக்கு வந்து வெறும் ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வருஷம்ன்றதே 2 வருஷம் OS அப்டேட் வந்து கொடுத்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். சோ செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து பார்த்தா 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் வந்து கொடுக்குறாங்க. மற்ற போன்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பாங்க. OS அப்டேட்டும் வந்து 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டா வந்து பார்த்தோம். சோ IQ G7 Proல கூட வந்து பார்த்தா நமக்கு ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து இந்த மொபைல வந்து பெஸ்ட்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இதுல வந்து வெறும் OS அப்டேட் வந்து நமக்கு 1 இயர்க்கான OS அப்டேட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க எப்படி இந்த மொபைல் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ என்னதான் இங்க வந்து OS வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து கொடுத்திருந்தாலுமே பட் மத்த எல்லா ஸ்பெக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த ஒரே ஒரு நெகட்டிவ் வச்சு இந்த போன் ஃபுல்லா வேஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு மொபைலை பெஸ்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி அதோட நெகட்டிவ் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் தான் அது பெஸ்டா இல்லையான்றதை சொல்லுவேன். சோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு மோட்டோவோட OSல வந்து நமக்கு ப்ளோட் கிளாஸ் இருக்கவே இருக்காது. சோ அதனால பயப்பட வேண்டியதில்லை. இங்க ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் RAM வந்து பார்த்தா நமக்கு RAM வந்து 8GB இருக்கு, 12GB இருக்கு. பட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256GB மட்டும் தான் இருக்கு. நமக்கு 128 வந்து கிடையாது. சோ இது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயமே வந்து சொல்லலாம். மற்ற மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 8GB வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து கிடைக்கும். பட் இந்த போன்ல வந்து நீங்க 8GB RAM வாங்கினாலே உங்களுக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் வந்து கிடைச்சிடும். சோ எனக்கு வந்து RAM முக்கியம் இல்ல, ஸ்டோரேஜ் தான் முக்கியன்றவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு வேரியன்ட் வந்து எந்த போன்லயும் நான் பார்த்தது 8GB வந்து 128GB ஸ்டோரேஜ் கூட தான் வந்து பார்த்திருக்கேன். சோ 8GB 256GB வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து நான் பார்த்ததில்ல. இந்த மொபைல்ல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறேன். சோ மேபி நீங்க ஏதாவது மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மொபைல் நமக்கு வந்து US 3.1 தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்டேட் வெர்ஷன் தான், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ இந்த மொபைல் நமக்கு வந்து வேற என்ன நெகட்டிவா இருக்கு, வேற என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல வந்து நமக்கு மெமரி கார்டு ஸ்லாட்ன்றது கிடையாது. ஏன்னா இங்க வந்து 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கட் பண்ணிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 256GB ஸ்டோரேஜே வந்து அதிகம் தான். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. சோ அதுக்கப்புறம் இந்த மொபைல் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கும் வந்து கட் பண்ணிட்டாங்க. சோ மேக்ஸிமம் இப்போ வர எல்லா போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3.5mm ஜாக் வந்து கொடுக்கறது இல்ல. கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன் நமக்கு வந்து NFC சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஒரு போன்லயே நமக்கு USB 2.0 தான் வந்து கொடுத்திருக்காங்க. 3.0 வந்து கொடுத்திருந்தா இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். சோ இந்த ஒரு பிரைஸ்க்கு 2.0 வந்து கொடுக்கிறது கொஞ்சம் வந்து வருத்தமா தான் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3.0 வந்து கொடுக்கல, 2.0 தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த USBயோட வெர்ஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லா போனுமே எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்கமிங்ல வர போன்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2.0 மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. 3.0 வந்து கொடுக்கறது இல்ல. பட் அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. சோ ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தா நமக்கு 25,000 பட்ஜெட்ல வந்து வருது. அதுவும் எந்த வேரியன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12GB 256GB RAM இருக்குல்ல. சோ அது வந்து நமக்கு 25,000 பட்ஜெட்ல வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB
256 இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்மளுக்கு 1000 ரூபா கம்மியா 24,000 பட்ஜெட்ல வந்து வருது. ஸோ நீங்க இங்க ஒரு 1000 ரூபா அதிகமா போட்டா நீங்க 12 GB ரேம் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு 8 GB கான விஷுவல் ரேமும் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 8 GB விஷுவல் ரேம்ன்றது வந்து அது வந்து சும்மா கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஃபைனலா 25,000க்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்தாங்க. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டெபிலிட்டி மட்டும் நல்லா இருந்தா இன்னுமே வந்து பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பண்ணிட்டு இவங்க பண்ண ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OS அப்டேட் தான். OS அப்டேட் வந்து வெறும் 1 வருஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து கொடுத்திருந்தா இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல மொபைலா வந்து இருந்திருக்கும். ஸோ எனிவே ஒரு 25,000 பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ நீங்க எந்த ஒரு ஃபோன் எடுத்துட்டாலுமே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்றுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த மொபைல வந்து நீங்க OS காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மத்தபடி இந்த மொபைலை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல ஒரு அப்கமிங் மொபைலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.